நெக்ஸ்ட் ஒரு 5 மார்க்கு. ஸோ தட் மேத்தமெட்டிக்கலி இந்த ரொட்டேஷன் ஆஃப் தி காயில் ரொட்டேட் ஆகும்போது இன்னும் மேக்னெட்டிக் ஃபீல்டு எதில் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு ரொட்டேஷனுக்கு நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இஎம்எஃப் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா சும்மா சாதாரண விஷயந்தான். இப்போ இந்த மாதிரி நான் ஒன்று எடுத்துக்கிறேன், இது ஒரு கண்டக்டர்னு வச்சு. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இதில் பாஸ் ஆகுது பி. இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரொட்டேட் பண்ண போகிறேன். எப்படி ரொட்டேட் பண்ண போகிறேன்னா இப்படி ரொட்டேட் பண்ண போகிறேன். அப்படி ரொட்டேட் பண்ண இது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இப்படி வந்துடும். ஓகேங்களா? அப்போது இதில் என்ன ரொட்டேட் ஆகுதுன்னா இது ரொட்டேட் ஆகும்போது தீட்டா மேக்னெட்டிக் ஃபீல்டோட இதை ஏற்படுத்தக்கூடிய தீட்டாங்கிறது மாறிடும். அப்போ இந்த தடவை எனக்கு என்ன ஆகும்னா இப்படி போயிடும் இது. அப்போ எனக்கு தீட்டா என்ன பண்ணுது மாறுது. அப்போ நான் தீட்டா இந்த இடத்துல தீட்டா போடுறேன். அப்போ இந்த பி வெக்டாரே நமக்கு ரெண்டாக பிரிய போகுது. என்ன அப்படின்னா ஒன்று கண்டக்டர் மேலேயே, இன்னொன்று பர்பெண்டிகுலராக, கண்டக்டருக்கு பர்பெண்டிகுலராக. அப்போ நான் இதை என்ன சொல்கிறேன் அப்படின்னா பி காஸ் தீட்டான்னு சொல்கிறேன். இது என்ன சொல்கிறேன் அப்படின்னா பி சைன் தீட்டான்னு சொல்கிறேன். அப்போது நம்ம ரொட்டேட் பண்ணும்போது ஒமேகாங்கிற ஆங்குலர் ஆக்சிலரேஷனில் அதை சுற்றிக்கிட்டு இருக்கிறோம், ஆங்குலர் வெலாசிட்டியில் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். அப்போது ஒமேகாவை நம்ம உள்ளே கொண்டு வரணும், அது ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு கேஸுக்கு இதுக்கு எழுதுகிறேன் பாருங்கள். கேஸ் 1க்கு ஈக்குவேஷன் எழுதுகிறேன். கேஸ் 1க்கு என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா பை பி இஸ் ஈக்குவல் டு பிஏ காஸ் தீட்டா, இதுதான் ஃபார்முலா. அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஏரியா வெக்டாரும் இதுவும் ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்குது. ஏன்னா ஏரியா அப்படி தானே வச்சுருக்கோம். அப்போ ஏரியா வெக்டார் இதுவும் பேரலாக இருக்குது. அப்போ தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. ஃபஸ்ட் கேஸில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ பை பி ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும் அப்படின்னா பிஏ காஸ் 0 டிகிரி பை பி ஈக்குவல் டு பிஏ. அப்போ இதில் நிறைய டேர்ன்ஸ் கூட நம்ம இது பண்ணிக்கலாம். அப்போ ஃபார் என் டேர்ன்ஸாக இருந்துச்சுன்னா n பை பி இஸ் ஈக்குவல் டு பிஏ. இதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கிறேன். கேஸ் 2ல் ரொட்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ரொட்டேட்டட் வித் சம் ஆங்கிள். அப்போ ரொட்டேட் பண்ணால் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டாக பிரியும் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாக பிரியும் போது நமக்கு ஃபார்முலா எப்படி மாறிடும் அப்படின்னா இப்படி மாறிடும். பை பி இஸ் ஈக்குவல் டு பிஏ காஸ் தீட்டா எப்படின்னு மாறிடும். இப்போ காஸ் தீட்டாக்கு பதில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அதை எப்படி எழுதலாம், ஒமேகா ஈக்குவல் டு தீட்டா பை டி, தீட்டா ஈக்குவல் டு ஒமேகா டி. அப்போ பை பி இஸ் ஈக்குவல் டு பிஏ காஸ் ஒமேகா டின்னு எழுதலாம். ஃபார் என் டர்ன்ஸாக இருந்துச்சுன்னா என் பை பி இஸ் ஈக்குவல் டு பிஏ காஸ் ஒமேகா டின்னு எழுதலாம். அப்போ ரொட்டேட் ஆகும்போது காயில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொட்டேட் ஆகும்போது அதுக்கு மேலே என்ன கிரியேட் ஆகும்னா இஎம்எஃப் கிரியேட் ஆகும். இது நம்ம பார்த்தோம். என்னென்னா ஏரியா சேஞ்ச் ஆகும்போது காயில் ரொட்டேட் ஆகும்போது ஓகே. அப்போ காயில் ரொட்டேட் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும்னா இஎம்எஃப் உருவாகும். அப்போ இஎம்எஃப்க்கு என்ன ஃபார்முலா, இஎம்எஃப் ஈக்குவல் டு மைனஸ் டி பை பி டிவைடட் பை டிடி. அப்போ இதை கொண்டு இதில் அப்ளை பண்ணோம்னா இஎம்எஃப் ஈக்குவல் டு மைனஸ் டி பை டிடி ஆஃப் என் பை பி. ஓகேங்களா? நான் இந்த பக்கம் ரஃப் பண்ணிடுறேன். அப்போ என் பை பிக்கு பதில் என்ன கிடச்சதோ அதை அப்ளை பண்ண போகிறோம். இஎம்எஃப் ஈக்குவல் டு மைனஸ் டி பை டிடி ஆஃப் என் பை பிக்கு பதில் என்ன கிடச்சது, டிஏ காஸ் ஒமேகா டி அப்படின்னு கிடச்சது. இப்போ நான் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். அப்போ இஎம்எஃப் ஈக்குவல் டு மைனஸ் டி பை டிடி டிஃபரன்ஷியேட் பண்ணிடுவோம் நேரடியாக. டிஏ கான்ஸ்டன்ட்டு அதை வெளியில் எடுத்துடலாம். காஸ் ஒமேகா டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் ஒமேகா டி, ஒமேகா டியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒமேகா. அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ நமக்கு என் டேர்ன்ஸ் இருக்குங்களா, அப்போ என் இங்கே போடணும் இல்லைங்களா. அப்போ என் டேர்ன்ஸ்னால் என்பிஏ காஸ் ஒமேகா டின்னு போடும். ஏன்னா கடைசியில் கூட அதை ஆட் பண்ணிக்கலாம், நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்குவோம். அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ ப்ளஸ் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பிஏ ஒமேகா சைன் ஒமேகா டி அப்படின்னு வந்துடும். அப்போ ஃபார் என் டேர்ன்ஸுக்கு இருந்துச்சுன்னா ஃபார் என் டேர்ன்ஸு இஎம்எஃப் ஈக்குவல் டு என்பிஏ ஒமேகா சைன் ஒமேகா டி. இப்போ ஒருவேளை மேக்ஸிமம் இஎம்எஃப் நமக்கு கிடச்சது அப்படின்னா சைன் ஒமேகா டி மேக்ஸிமம் ஆயிரும். அப்போ ஃபார் மேக்ஸிமம் இஎம்எஃப் சைன் ஒமேகா டி மேக்ஸிமம். அப்போ எப்படி எழுதலாம், இஎம்எஃப் ஈக்குவல் டு என்பிஏ ஒமேகா சைன் 90 டிகிரி. சைன் 90 என்ன ஆயிரும், 1 ஆகிடும். அப்போது இஎம்எஃப் ஈக்குவல் டு என்பிஏ ஒமேகா. இதை இஎம்எஃப் நாட்னு சொல்லலாம், அதாவது மேக்ஸிமம் இஎம்எஃப். அப்போ இதை கொண்டாந்து நான் இதில் அப்ளை பண்ணேன்னு வச்சுங்க, எந்த ஈக்குவேஷனில் இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணேன்னு வச்சுங்க, இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம்.
அப்போ 1ல் கொண்டு போய் அப்ளை பண்ண அப்படின்னா ஃப்ரம் 1லேருந்து இஎம்எஃப் ஈக்குவல் டு இஎம்எஃப் நாட் சைன் ஒமேகா டி. இதுதான் என்னது ஆல்டர்னேட்டிங் இஎம்எஃப். இதே ஐக்கு எழுதினோம்னா ஐசி ஈக்குவல் நமக்கு என்ன வரும் ஐ நாட்டு சைன் ஒமேகா டி அப்படின்னு வரும். ஓகேங்களா? இதுக்கு ஒரு டயக்ராம் இருக்குமே சார், அந்த டயக்ராம் எப்படி போடுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. இப்போ சைன்லேருந்து ஆரம்பிச்சுக்கங்க. சைன் 0 டிகிரி எவ்வளவு 0. இங்கே சைன் அதுக்கப்புறம் என்னது 90 டிகிரி ரொட்டேட் ஆகுதுன்னு வச்சுக்கேன். சைன் 90 எவ்வளவு 1 மேக்ஸிமம். இங்கே சைன் 180 எவ்வளவு அகைன் 0. இங்கே சைன் 270 எவ்வளவு -1 இங்கே. அப்போ நமக்கு என்ன கிடைக்கிது ஒரு வேவ் ஃபார்ம் கிடைக்குதா? அதே தான் அங்கே டயக்ராமில் போட்டு காமிச்சிருப்போம். ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.